ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்ல போறாங்க, நீ தான் அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கினாலா, வாட அவளை பிடிச்சி உள்ள போறாங்க. அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா வைக்கிறவங்க, நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இருக்கிறவங்க, அப்படின்னா போ அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க. அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொது கூட்டம் போட்ட அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லிருக்கிறாங்க எத்தனை தூரம் போகும். அருமை சொந்தங்களே, கணக்கு தெரியாது, விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? உனக்கு கணக்கு தெரியாது, நல்லா சொல்றோம் கேட்டுக்க. 543 எம்பி, தமிழ்நாட்டில் 39 எம்பி. அப்ப எவ்வளவு? மேகதாத்தோடு அணை கட்டியே தீர்மானிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணியை இன்னும் குறைப்பட்டிருக்கிறார். அவரை போய் நாலு மட்டும்தான் அவர் போய் எழுதுவார். அணை தெரியுதா? தெரியல. பெருசா எழுதுவார். பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு பக்கத்திலே கொண்டு வந்து தெரியுதா? தெரியல. நான் தெரியுங்களா? தெரியல. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு மட்டும் தெரியல. தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூட ஒழுங்குற தம்பி, அதனால தெரியாது. இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறான். இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சுக்குவான். ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போற, எதுனா 3வது மொழி 1 2 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சு வர்றான். இதுதான் அந்த திமுகவுடைய கொண்டை எப்படி இருப்பாங்க. இந்தி நாடுகள் ஆதாரி அடுத்ததாக மரியாதைக்குரிய நம்முடைய இணை பொறுப்பாளர் சுதாகரன் அவர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். சுதாகரன் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் கொண்டாட அளிப்பார். தம்பி வாலிபர் யார்பா கட்சி நிர்வாகி ஆள்